காணாமல் போன செல்போனை கண்டுபிடிக்க சென்ற ரயில்வே காவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த இடத்தில் நடந்தது என்ன பார்க்கலாம். திருவனந்தபுரம் ரயிலில் ஏசி மெக்கானிக்காக பணிபுரிந்து வருபவர் கார்த்திக். இவர் கடந்த 28ஆம் தேதி பேசன் பிரிட்ஜ் ரயில்வே பணிமனையில் பணியில் இருந்தபோது அவரது செல்போன் காணாமல் போனது. இது தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு படை தலைமை காவலர் பினோயிடம் கார்த்திக் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட ரயில்வே காவலர் பினோய் டிராக்கிங் செய்தபோது பர்மா பஜார் அருகில் இருப்பதாக டவர் லொகேஷன் காட்டியுள்ளது. உடனடியாக ரயில்வே காவலர் பினோயும் மெக்கானிக் கார்த்திக்கும் பர்மா பஜாருக்கு சென்றுள்ளனர். அங்கு நின்று கொண்டிருந்த சந்தேக நபரான சந்துரு என்பவரிடம் விசாரணை செய்தனர். அப்போது அவரது பேக்கில் பணம் மற்றும் நிறைய செல்போன்கள் இருந்துள்ளன. அந்த செல்போன்களை எடுத்து காட்டும்படி ரயில்வே காவலர் கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த இடமே பரபரப்பானது. பஜாரில் நின்ற 10க்கும் மேற்பட்ட நபர்கள் ரயில்வே காவலரையும் அவருடன் வந்த கார்த்திகையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ரயில்வே காவலர் பினோய் கொடுத்த புகாரின் பேரில் பர்மா பஜாரில் செல்போன் விற்கும் சந்துரு, வியாசர்பாடியை சேர்ந்த இம்ரான் ஆகிய இருவரையும் வடக்கு கடற்கரை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் மீது ஆபாசமாக பேசுதல், காயம் விளைவித்தல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் தாக்குதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணை நடத்த சென்ற ரயில்வே போலீசார் மற்றும் புகார் கொடுத்த இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது.